நானு என் பொண்டாட்டி 2 பிள்ளைங்க ஒரு மருமகம் இந்த 5 பேரும் அதிமுக முன்னாடி போட்டுருந்தோம். இந்த 2026ல கம்பல்சரி என் தம்பிக்கு விஜய்க்கு தான் ஓட்டு. 2026ல வந்து சிஎம் ஆவாரா? கண்டிப்பா சிஎம் ஆவார். இதுல மாற்று கருத்தே கிடையாதுன்றன. இப்போ வந்து நிறைய ஊழல் நடக்குது. அது எல்லாமே வந்து தலைவர் வந்தானா எல்லாமே கட்டுப்படுத்துவார். இல்லாதவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார். எந்த மக்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கண்டிப்பா தேடி போய் பார்ப்பார். அந்த நம்பிக்கை இருக்கு. இல்ல அவருக்கு பிடிச்ச சின்ன கேட்டாரு, அது அவருக்கே கிடைச்சிருச்சு. இப்போ நிறைய கட்சிக்கு வந்து அவங்க கேட்ட சின்னம் கொடுக்கல. ஆனா நம்ம டிவிக்கு வந்து அவங்க அவருக்கு கேட்ட சின்னமே கிடைச்சிருச்சு. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? சந்தோஷம் தான் மேடம். அது அவருக்கே பிடிச்ச, எங்க தலைவருக்கே பிடிச்ச சின்ன கொடுத்தாங்களா, அது சந்தோஷம். உங்க ஓட்டு டிவிக்கு தானா? ஆமா மேடம், நான் ஒரு பொறுப்புல இருக்கிறேன் டிவிக்கு. ஓகே, இப்போ நம்ம விசிறி சின்னம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னா ஒரு நல்ல மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் வரணும்ன்றதுக்கோசம் தான் எல்லாம் இதுல மாறினது. ஓகே, மாற்றம் வந்தாலும் ஓகே, வரலனாலும் அதை பத்தி அவர் கவலைப்பட மாட்டாரு. மக்களுக்கு சேவை செய்யணும்னு வராரு, பாப்போம் அவரோட சேவை எப்படி இருக்குன்னு. ரொம்ப மகிழ்ச்சியா பாக்குறேன். ஓகே ஓகே, என் வீட்டுல நாங்க எப்பவுமே ஓட்டு என் பிள்ளைங்க சொல்லிட்டானுங்க, உங்க ஓட்டு எங்க வேணா நீ போட்ட, இப்போதுக்கு விஜய்க்கு தான் போடணும்னுட்டாங்க. நாங்க பாரிமான வேற வேற கட்சி இருந்தாலும் இப்போ நாங்க விஜய் சின்னத்துக்கு தான் போறோம். விஜய்க்கு தான் ஆறுதல் கொடுக்குறோம். எங்க ஓட்டு ஃபுல்லா விஜய் வரணும். இது ஒரு மாற்றம் நல்லது செய்யணும். எல்லாம் 2 ஆட்சி பார்த்துட்டா இந்த ஆட்சி பார்க்கலாமே, அவர் வந்துதான் என்ன பண்றாருன்னு கொடுத்து பார்க்கலாமே, அவ்வளவுதான். இந்த ஒரு வாரம் சின்ன பாத்துக்கலாம், சான்ஸ் கொடுப்போம், அவ்வளவுதான். கொடுத்து வர வச்சு என்ன பண்றாருன்னு பார்க்கணும். அதுக்காக நாங்க வர வைப்போம்.